உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன எதுக்கு இப்படி டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு வந்திருக்கீங்க? வீட்டுக்கு போய் என் தங்கச்சி கிட்டயும் என் மாப்பிள்ளை கிட்டயும் கலந்து பேசி போன் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியது தானே? இனிமே இதுல கலந்து பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இந்த பார், நீ இந்த உலகம் பூராவும் சல்லடை போட்டு சலிச்சு தேடினாலும் இந்த மாதிரி சம்பந்தம் நமக்கு அமையவே அமையாது. நீங்க தான் பெருசா மெச்சிக்கணும், ரொம்ப நல்ல சம்பந்தம்னு. ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்த அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல 4 நல்ல விஷயம் டக்கு டக்குன்னு நடக்கணும்னு சந்தோஷத்தை அப்படியே மனசு நிறையணும். அந்த நிறைஞ்ச மனசோட மளமளன்னு கல்யாணத்தை பண்ணி முடிச்சு மகராசி தாயே அம்மாடி உன் வலது காலை எடுத்து உள்ள வச்சு வாமான்னு வாயார கூப்பிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேத்த வைக்கணும். இதெல்லாம் தான் நல்ல சம்பந்தத்துக்கு அழகு. நல்ல சம்பந்தமா? நல்ல சம்பந்தம். ஆனா இங்க அப்படியா? எப்ப நம்ம அந்த கமலிய பொண்ணு பார்த்துட்டு வந்தோமோ அப்போத்துல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 1 ரூபாய் கூட தொலைக்காதேவன் ஒரேடியா 5 லட்சம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்திருக்கான். ஏன் அது மட்டுமா, பெருசா ஆக்சிடென்ட் ஆகி செத்து பொழைச்சு வந்திருக்கான். இதுக்கெல்லாம் என்னென்ன காரணம்? அந்த பொண்ணோட ராசி அப்படி இருக்கு. அவளோட கெட்ட நேரம் என் பையன் தலையில ஏறி உட்கார்ந்துகிட்டு இவனை போட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கு. அது தெரியாம ஜல்லட போட்டு அலசினாலும் கிடைக்காத நல்ல சம்பந்தம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருமா, நீ சொல்ற மாதிரி இந்த கஷ்டம் பிரச்சனை இதுக்கெல்லாம் கமலியோட ராசி தான் காரணமானு எனக்கு தெரியாது. இந்த கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் சரியானதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். இது நம்ம எல்லார் கண்ணுக்கும் தெரியற நிஜம். இதை நாம ஒத்துக்கிட்டு தாமா ஆகணும். இந்த பாருமா, நான் உன் குடும்பத்துக்கு நல்லதை தான் பண்ணுவேன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா நான் சொல்றதை நீ கேளு. இனிமே வேற சம்பந்தம் அது இதுன்ற பேச்சே நீ எடுக்க கூடாது. நான் இப்பவும் சொல்றேன், அந்த குடும்பத்தோட நாம சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாம போன ஜென்மத்துல கோடி புண்ணியம் பண்ணிருக்கணுமா. அப்பேற்பட்ட குடும்பம். கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைக்கிறதெல்லாம் நடக்கும். என்ன அங்க அப்பேற்பட்ட பொக்கிஷம் ஒண்ணு இருக்கு. ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு 50,000 ரூபாய் கூட கட்ட முடியாத குடும்பத்துல பொக்கிஷம் இருக்கா? பொக்கிஷம் என்ன நீங்க வேற வைத்தறிச்சல கொட்டிட்டு. வாசுகி, வசீகரா. ஆமா, நீ உன் அம்மா பேச்செல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத. கல்யாணம் ஆயிட்டு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து அத்தைன்னு பாசத்தை காட்டினா உங்க அம்மா மனசு தன்னால மாறிடும். சரிங்க மாமா. உன் கல்யாண வேலையை நான் ஆரம்பிச்சு வச்சுட்டேன். நீ இனிமே என்னை எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலாம் என்ன ஏதுன்னு நீயே அவங்க வீட்டுக்கு போய் பேசி முடிவு எடுத்துட்டு வந்துரு. என்ன சரியா மாமா? இங்கதான் நிப்பாட்டு. சேஞ்ச் இருக்கா? சேஞ்ச் இல்லை சார். சரி வச்சுக்கோ. தேங்க்ஸ் சார். வாங்க. என்னாச்சு ஓவியா? மருதநாகம் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ரவுடி அவன் பேரை சொன்ன நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு. அவன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அவனுக்காக நான் என்னென்ன உதவி பண்ண தெரியுமா? எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு கூட அவனுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ணீங்க? அதையெல்லாம் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி அவனை நான் அடிக்காம விட மாட்டேன். என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு என் பின்னாடியே ஒருத்தனை என்ன கொல்ல அனுப்பியிருக்கான் அந்த அயோக்கிய ராஸ்கல். அவனுக்கு இந்த ஓவியா யாருன்னு நான் காட்டுவேன். இது பாருங்க ஓவியா, இப்போ நீங்க கோவப்படுறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா சொசைட்டில பெரிய மனுஷனா இருக்கிற மருதநாயகத்தை எதிர்த்து எந்த சூழ்நிலையிலும் அவரை உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதனால கொஞ்சம் நிதானமா இருங்க. கொஞ்ச நாளைக்கு இங்கே தலைமறைவா இருங்க. இது என் வீடுதான். இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன மீறி உங்களை யாராலையும் நெருங்கவும் முடியாது.
நீங்க எங்கேயே பாதுகாப்பா இருக்கலாம். காலம் மாறும். மருதநாயகத்தை அடிச்சு உட்கார வைக்கிற நேரமும் வரும். அப்போ நீங்களும் வெளியில வாங்க, உங்க கோபமும் வெளியில வரட்டும். அப்போ நீங்க அடிக்கிற அடிதான் அந்த மருதநாயகத்துக்கு மரண அடியா இருக்கணும். என்ன சொல்றீங்க? சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன். சரி வாங்க வாங்க, தயங்காதீங்க வாங்க. யாரோ பூட்டு உடைச்சிருக்காங்க. கதவு திறந்திருக்கு. கடவுளே. என்ன என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க இங்க இருந்தாங்க. அவங்கள யாரோ பூட்டு உடைச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ, ஒருவேளை அவனோட வேலையா இருக்குமோ? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது. யாரு தெரிஞ்சவங்க? என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, பரவாயில்ல. நீங்க அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல நான் திருப்பதி, நான் ஏதாவது... இல்ல இல்ல, நோ ப்ராப்ளம். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க ப்ளீஸ். என்ன தம்பி, அந்த அம்மாவுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? என்னன்னு சொல்றீங்க? ஆமா தம்பி, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ தான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொன்னதா சொன்னாங்க. நீங்க என்னடானா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. இல்ல, எனக்கு வேண்டாதவங்க யாரோ நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து உள்ள போது அவங்கள கடத்திட்டு போயிருக்காங்கண்ணே. என்ன தம்பி சொல்றீங்க? அண்ணே, வந்தவங்க எப்படி இருந்தாங்க? அவங்களோட குறிப்பு, அவங்களோட அடையாளம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே தம்பி. அண்ணா, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கண்ணே. 3 பேரும் நல்லா வாட்ட சாட்டமா தடிப்பா இருந்தாங்க. அதுல ஒருத்தனை பாத்தீங்கன்னா குள்ளமா அட்டக்கரைன்னு இருந்தான். இல்லண்ணே, நீங்க சொல்ற அடையாளத்துல எனக்கு யாருமே மைண்டுக்கு வரலண்ணே. அண்ணா, இன்னும் கொஞ்சம் யோசிங்கண்ணே. கொஞ்சம் வேற ஏதாவது சொல்லுங்களேன். உங்களுக்கு வேற ஏதாவது நினைவு இருக்கா? இல்லையே தம்பி. அவங்க எதுல வந்தாங்கண்ணே? அவங்க ஒரு கார்ல வந்தாங்க தம்பி. அண்ணே, அந்த கார் நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? கார் நம்பரா? அதை நான் கவனிக்கலையே தம்பி. அண்ணா அண்ணா, கொஞ்சம் பதட்டப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. சாரி தம்பி, நம்பர்லாம் சுத்தமா ஞாபகத்துக்கே வரல. அது ஒரு டிராவல்ஸ் கார் தம்பி. டிராவல்ஸ் காரா? ஆமா, அந்த டிராவல்ஸும் கூட ஆரஞ்சு டிராவல்ஸ்னு போட்டிருந்தது. ஆரஞ்சு டிராவல்ஸா? அது எந்த ஏரியால இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியல தம்பி. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேன். அது இல்லைண்ணே, போலீஸ்லாம் இல்லை, சம்மந்தப்படுத்த வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம், இது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்ன தம்பி, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? போய் முதல்ல அந்த அம்மாவை நல்லபடியா காப்பாத்தி கொண்டு வாங்க. சரி சரி, வரட்டுங்களா? வாங்க. கமலி, இருமா வர. இப்ப பார்த்தாலும் எல்லா வேலையும் நானே பார்க்கணும். வீட்டை பெருக்கணும், பாத்திரத்தை விளக்கணும்.
என்னடி ஏன்டி இப்படி கத்துற? யாரு வந்திருக்கான்னு பாரு. யாரு வந்திருக்கா? ஏன் பதட்டப்படுற? யாரு? மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க, உட்காருங்க. அத்தை சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள. மாமா இல்லைங்களா? அவர் இந்நேரம் வந்திருப்பாருன்னு நினைச்சேன். வர நேரம்தான் மாப்பிள. என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க அத்தை, வர ஞாயிற்றுக்கிழமையே நிச்சயார்த்தம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. கமலி, உன்னோட அபிப்பிராயம் என்ன? நீ சொல்றதா எனக்கு முக்கியம். பெரியவங்க முடிவு பண்ணா சரி, நான் என்ன சொல்றது? அத தலைய நிமித்தி என் முகத்தை பார்த்து சொல்லலாமே. போன்ல மட்டும் நல்லா பேசுற, இப்ப பேசு. மாப்பிள நீங்க பேசிட்டு இருக்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரிங்க அத்தை. பேசுடி. மா மா கமலி உட்காரு. தாயம்மா கிட்ட போகணும், அவுக்க சொல்லு. இந்தா சாப்பிடு, சாப்பிடு, இந்தா சாப்பிடு. தாயம்மா வந்தத சாப்பிடுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம், முதல்ல சாப்பிடு. வேண்டாம், சாப்பிடு, சாப்பிடுனா தாயம்மாவை பார்க்கணும். பார்க்கலாம், சாப்பிடு, சாப்பிடுனா அடி சாப்பிடுனா. பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. அண்ணா என்னடா நுண்ண அடிக்கிறது கையெல்லாம் வாங்குற? யார்கிட்ட எப்படி நடந்துன்னு சாப்பிட தெரியாது. மாட்டேன்றாங்க. அடிக்கிறது கையெல்லாம் வாங்குவியா நீ? இல்லண்ணா சாப்பிட மாட்டேன்றாங்க. சாப்பிடலன்னா அடிப்பையாடா நீ? அறிவு கட்டவன, இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ண கொன்னு பட. அவன் போயிட்டான், பயப்படாதீங்க, சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், தாயம்மா கிட்ட நீயாவது கூட்டிட்டு போறியா? கண்டிப்பா கூட்டு போறேன், சாப்பிடுங்க. ராமேஷ், சாமி சத்தியமா நான் கூட்டு போறேன், நம்புங்க. சத்தியமா? சத்தியமா, சாப்பிடுங்க. ஹாய்மா. வா விஷாலி, வாடா செல்லம். ஏண்டி காஃபி போட்டு தரட்டா? ஒண்ணு வேண்டாமா. ஏய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என்னடி? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இருக்க மாட்டாளா பின்ன? இன்னைக்கு மாப்பிள வந்திருந்தாரு, இனிமே எப்போ சந்தோஷமா தான் இருக்க போறோம். என்ன வாங்கங்க, காஃபி போட்டு கொண்டு வருவா. வேணாம். என்னங்க, நான் சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க இப்படி சோகமா இருக்கீங்க. என்ன விஷயம்? இன்னைக்கு மாப்பிள வந்திருந்தாருங்க. அப்படியா? வர ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நல்ல நாளா, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. வெரி குட். நானே நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இங்க பாரு, இங்க பாரு. ஏய், மொல்ல மொல்ல. அவக்கடம் பண்றாங்க பாருங்க. சரி, இப்போ எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி கொடு. ஒரு நொடியில காஃபி ரெடி. ஒரு நொடியில வந்துருமா? ஆண்டவரே, நல்லா இருக்கு ஆண்டவரே. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி ஆண்டவரே. நீங்க சமயத்துல 15 லட்சம் ரூபா கொடுத்து என் குடும்பமானத்துக்கு பங்கம் வராம காப்பாத்திட்டீங்க. நன்றி ஆண்டவரே.
சரி ஆண்டவரே. சரி, முடிஞ்சா ஒரு நாள் லீவ் போட்டு நான் உடனே வந்து உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே. சரி ஆண்டவரே, நன்றி. என்ன இது? அப்பா சம்பந்தமே இல்லாம யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காரு. 15 லட்சம் ரூபாய் வாங்கிருக்கேன்னு வேற சொல்றாரு. ஆண்டவர்னு வேற ஏதோ பேர் சொன்னாரு. அடிக்கடி இந்த பேரை சொல்றாரு. இது யாரா இருக்கும்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. எம்டி ஏதாவது ஃபோன் பண்ணாரம்மா? இல்லைங்க சார். ஃபோன் பண்ணாரா? நான் ஆஃபீஸ் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்க சார். மனோர் வந்துட்டார்ல? வந்துட்டா சார். ஓகே. விஷாலி, இங்க வாமா. என்னப்பா? எங்க போற? கேபினுக்கு. இன்னிலேருந்து உன் கேபின் அங்க இல்லம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா, என் கேபின்லயே உனக்கும் டேபிள் சேர் போட சொல்லிட்டேன். நீ நிம்மதியா உட்காந்து நல்லபடியா வேலை செய்யலாம். எல்லாம் உன் நல்லதுதாம்மா செஞ்சேன். வா. குட் மார்னிங் சார். ராஜு, விஷாலி டேபிள் இந்த ஃபைல்ஸ் பேப்பர்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்துருங்க. ஓகே சார். நீ வாம்மா. வா வா. இதாம்மா உன் டேபிள். உட்கார் உட்கார் விஷாலி, வா. வேலையை பாருமா. ஹலோ, ஆரஞ்ச் டிராவல்ஸ். திருப்பதிக்கு 2 நாள் டூருங்களா? பேக்கேஜா வேணுமா? ஒரு நிமிஷம் சார். சார், திருப்பதிக்கு 2 நாள் பேக்கேஜ் வேணுமா சார்? சார், திருப்பதிக்கு 2 நாள் டூருங்களா? சரிங்க. 6 பேர் போகணுங்களா? அப்பனா பெரிய வண்டியை புக் பண்ணிக்கிங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும் சார். அதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம் சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம். சரிங்க சார். நான் நல்ல டிரைவரை போட்டு அனுப்புகிறேன் சார். ஹார்ஸ் டிரைவிங்லாம் உங்களுக்கு இருக்காது சார். ஆமாம் சார், அனுப்பிடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சொல்லுங்கள் சார். என் பேர் திருப்பதி. என்ன சார் இது? இப்பதான் திருப்பதியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா திருப்பதியை வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார், கார் புக் பண்ணணுமா? எந்த ஊருக்கு? எத்தனை நாள் பேக்கேஜ்? ஆன்மீக டூருக்கு நம்ம டிராவல்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு சார். ஐயோ, நான் கார் புக் பண்ணலாம் வரல சார். எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதை பத்தி பேசலாம் தான் வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? நேத்து 3 மணிக்கு அசலட்சுமி நகர் 10வது தெருவில் அங்க 59வது நம்பர் வீட்டுக்கு உங்க டிராவல்ஸ் கார் அங்க வந்திருக்கு. அது அங்கிருந்து எங்க போச்சுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது. அவ்வளவு. அந்த தகவல்லாம் கிடைக்காது சார். ஓ, ஏன் சார்? எங்க வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க வெளியிலலாம் சொல்றது இல்லை சார். அப்படிங்களா? சரி, சாரி, ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாருங்களேன். இப்போ நான் கேட்ட கேள்விய ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போலீஸ் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ இதே மாதிரி பதில சொல்லுங்க. என்ன தம்பி, மிரட்டுறீங்களா? இல்ல சார், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நடக்க போறத உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்றேன். ஏன்னா உங்க டிராவல்ஸ் காரை யூஸ் பண்ணி கிரிமினல்ஸ் சில பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் இங்க வந்து விசாரிக்காம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லியிருந்தேன்னா உங்களை ஸ்டேஷனுக்கு வர வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த அலைச்சல் மிச்சமாக இருக்கும். பரவாயில்ல, நான் வரேன். சார் சார் சார், என்ன சார் சொல்றீங்க? இனிமேல் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். போலீஸ் வந்து கேட்பாங்க,
அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்பெல்லாம் யாராவது அரெஸ்ட் ஆனா அடுத்த நாள் மார்னிங் பேப்பர்ல நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. அரெஸ்ட் ஆன அடுத்த அரை மணி நேரத்துல சூட்டோட சூடா நியூஸ் வந்துடும். டிராவல்ஸ் அதிபர் கைது. காஷ்மீர்ல வச்சிருக்கீங்களா? பரவாயில்ல யூஸ் ஆகும் சார். இந்த டிவி கேமராலாம் உங்களை க்ளோஸா படம் பிடிக்கிறப்போ இந்த கர்ச்சிஃபால முகத்தை மூடிக்கிட்டு விறுவிறுன்னு போலீஸ் ஜீப்ல போய் உட்காந்துக்கலாம். எப்படியும் உங்க முகத்தை மறைச்சிக்கலாம், ஆனா உங்க டிராவல்ஸ் பேர் நாறு போயிடுமே சார். சார் உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப அந்த அட்ரஸுக்கு எந்த டிரைவர் போனான்னு தெரியணும், அவ்வளவுதானே? அதேதான். மா சார் சார் சொன்ன அட்ரஸுக்கு எந்த டிரைவர் போனதுன்னு பாரு. ஓகே சார். சார் ரமேஷ். சரி, அவர் கூப்பிடு. ரமேஷ், உங்களை சார் கூப்பிடுறாரு. சொல்லுங்க சார். நேத்து அஷ்டலட்சுமி நகர்ல யாராவது பிக்கப் பண்ணீங்களா நீங்க? ஆமாம் சார், 3 மணிக்கு பிக்கப் பண்ணேன். சார் இவரு தான் சார் போனது. நேற்று அவங்கள பிக்கப் பண்ணிட்டு எங்க கொண்டு போய் ட்ராப் பண்ண? ஈசிஆர் ரோட்டில் ஒரு வீட்டில் சார். அந்த வீடு உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு காட்ட முடியுமா? காட்டுறேன் சார். சரி வாங்க. சார் இதுல நம்ம டிராவல்ஸ் பேர் எழுத்துறாதீங்க சார், ப்ளீஸ் சார். என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நீங்க நன்றி சார். பயப்படாதீங்க. வாங்க வாங்க போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். 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 குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மனோகர், சொல்லுங்க சார். விஷாலி வரலையா? வந்துட்டாங்க சார். விசாலிக்கு காசி சார் ரூம்லேயே டேபிள் போட சொல்லிட்டாரு. அவங்க உள்ளே ஒர்க் பண்ணுறாங்க சார். சரி, நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. ஒரு கவர்மெண்ட் டெண்டர் விஷயமா டைப் பண்ணி கொடுக்கணும், முடியுமா? கண்டிப்பா சார். இதெல்லாம் உன் வேலை இல்லைம்மா. இருந்தாலும் ஏன் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா, நீ டைப் பண்ணி கொடுத்தா சென்டிமெண்ட்டாக சக்ஸஸ் ஆகுது. அதனால தாம்மா, தப்பாக எடுத்துக்காதம்மா. இதுல தப்பா எடுத்துக்க என்ன சார் இருக்கு? இதுவும் ஆபீஸ் வேலை தானே. அப்புறம் இதை மட்டும் எப்படி நான் என் வேலை இல்லைன்னு நினைப்பேன்? கண்டிப்பா செஞ்சு தரேன் சார். சரிம்மா, ப்ராஜெக்ட் ஃபைலை உங்ககிட்ட வந்து கொடுக்க சொல்கிறேம்மா. சரிங்க சார். வரம்மா. சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன் சார்? வாக்காசி சார், தூத்துக்குடி டெண்டர் பற்றி ஞாபகப்படுத்த சொன்னீங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி சார். விஷாலி என் கேபினில் உட்கார வச்சிட்டேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? இதில் விசாரிக்க ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? இல்லை சார். சரி, நல்லபடியாக வேலை நடந்தா சரி. நம்ம ஆஃபீஸில் எல்லாரும் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். ஒரே ஒரு ஆளை தவிர சார். திருப்பதியை தான் சொல்கிறேன் சார். அவன் ஒருத்தன் தான் எந்த வேலையும் செய்யாமல் வெட்டியாக உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன வேலை கொடுக்குதுன்னு எங்களுக்கும் புரியல, என்ன வேலை செய்யுதுன்னு அவனுக்கும் தெரியல. சார், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இப்படி ஒருத்தன் சீட்டை தேய்ச்சிக்கிட்டு வெட்டியாக இங்கேயே உட்காந்துருக்கணுமா சார்? சில விஷயங்களுக்கு கணக்கு போட்டு காரியம் பண்ண முடியாது காசி. திருப்பதிக்கு நம்ம ஆஃபீஸில் என்ன வேலை கொடுக்கலான்னு எனக்கும் யோசனையாக தான் இருந்தது. ஆனால் அவனுக்கு எதுக்காக வேலை கொடுத்தேன் தெரியுமா? அவன் என் உயிரை காப்பாற்றிருக்கான். சார், என்ன சொல்றீங்க சார்? ஆமாம் காசி, தான் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அவன் என் உயிரை காப்பாற்றிருக்கான். அன்னைக்கே
அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சேன். அப்போ அவன் என்கிட்ட கேட்ட உதவி, சார் எனக்கு வேலை ஒன்றும் கிடையாது, ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டான். அதனால தான் ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தேன். இது ஒரு நன்றி கடனுக்காக பண்ண விஷயம்தான். இதுக்கு நாம் கொடுக்குற சம்பளத்துக்கு அவன் எந்த வேலையும் பார்க்காம சும்மா இருக்கிறானேன்னு யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிக்கிற தப்பு காசி. சார், நன்றி கடனுக்காக நீங்கள் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தது நான் தப்புன்னு சொல்லலை சார். ஆனால் அவனை பற்றின எந்த டீட்டெயிலும் தெரியாமல் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தது சரியில்லை சார். அவனை பற்றி நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவன் பேர் திருப்பதிங்கிறது மட்டும்தான். அது கூட அவன் சொன்னது தான். அது பொய்யா கூட இருக்கலாமே சார். எதை வச்சு சார் அவனை நம்புறது? வேலைக்கு ஜாயின் பண்ணப்போ பயோடேட்டா கொடுக்கல, சர்டிஃபிகேட்டும் காட்டல. அவன் எங்கே படித்தான், என்ன படித்தான், எந்த ஊர் சொந்த ஊர்னு எதுவுமே நமக்கு தெரியாது சார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா பெட்டர்னு எனக்கு தோணுது சார். நீங்களே யோசிச்சு பாருங்க சார். வரேன் சார்.